ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஆர் கிரியேஷன். இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு சூப்பரான மீன் வறுவல் எப்படி செய்யறது பார்க்க போகிறோம். ஒவ்வொரு சமயம் மீன் வறுவலுக்கு மசாலா எண்ணெயில் போட்டோன்னே பிரிஞ்சு போயிடும். அப்படி பிரியாமல் எப்படி மீன் மசாலா எப்படி மீன்லேயே நம்ம ஒட்டுறது அப்படிங்கிறத இது சூப்பராக நான் காமிச்சிருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க மீன் வறுவல் எப்படி செய்யறது வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ மீன் வறுவல் செய்கிறதுக்கு மீனை பார்த்திங்கன்னா மஞ்சள்தூளும் உப்பு கல் உப்பு போட்டு க்ளீன் பண்ணி நல்லா தண்ணியெல்லாம் நல்லா சுத்தமாக வடிச்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு ஒரு மசாலா நம்ம ரெடி பண்ணிடுவோம். இப்போ எவ்வளோ மீன் இருக்கோ அதுக்கு தகுந்த அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள், ஜீரகத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள், ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், கூடவே பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கூடவே கார்ன்ஃப்ளவர் மாவு பார்த்திங்கன்னா ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இந்த மீனில் இதில் இந்த மசாலாவில் சேர்த்து நம்ம நல்லா மீனில் கலக்கிறப்ப அது மீனில் மசாலா உதிராமல் வர்றதுக்காக தான் இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு. இப்போ சால்ட்டு இப்போ சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு அரை பழம் பார்த்திங்கன்னா எலுமிச்சம்பழம் சாறு பிழிஞ்சிக்கலாம். நீங்கள் எலுமிச்சம்பழத்துக்கு பதிலாக நீங்கள் தயிர் கூட கெட்டி தயிர் கூட இது கூட சேர்த்து கூட நீங்கள் கலந்துக்கலாம். இப்போ தண்ணி கொஞ்சமாக நம்ம சேர்த்துக்குவோம். இந்த கார்ன்ஃப்ளவர் மாவில் கொஞ்சம் கட்டி கட்டியாக இருக்கும் பார்த்திங்களா, அதெல்லாம் இல்லாத அளவுக்கு மசாலாவில் நல்லா ஸ்மூத்தாக கலந்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா மசாலா நல்லா நம்ம ரெடி பண்ணியாச்சு. இப்போ இந்த மசாலாவை மீனில் நம்ம சேர்த்துடலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலாவை மீனில் சேர்த்துருவோம். இது நல்லா கலந்துக்கலாம். மீனில் பார்த்திங்கன்னா இந்த மசாலா பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா கலந்துக்கோங்க. இப்போ நல்லா மசாலாலாம் மீனில் நல்லா தடவியாச்சு. இப்போ இதை நல்லா ஒரு அரை மணி நேரம் இதை நல்லா ஊற வச்சுக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு இந்த மசாலாலாம் பார்த்திங்கன்னா மீனில் நல்லா இறங்கும். ஒரு அரை மணி நேரம் கழித்து நம்ம பார்க்கலாம். மீனுக்கு பார்த்திங்கன்னா நல்லா மசாலா ஊறிடுச்சு. இப்போ இது எண்ணெயில் சேர்த்து பொரிச்சிடலாம். இப்போ எண்ணெய் பார்த்திங்கன்னா ஒரு கிணறு எண்ணெய் சேர்த்துருக்கேன். இப்போ மீனை இதில் சேர்த்துடலாம். ஒரு சைடு அப்படியே திருப்பி விட்டுறலாம். இப்போ 2 சைடு நல்லா பார்த்தீங்கன்னா மீன் பொரிஞ்சிருச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். ரெண்டு சைடு நல்லா திருப்பி விட்டு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ இதே எடுத்துருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா மீன் பொரிச்சாச்சு. கண்டிப்பாக இது கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். ஏஆர் கிரியேஷன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு ரெசிபியோடு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.